ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தேங்காய் பால் சாப்பிடும் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் நெய் ஆட் பண்ணுவேன். ஒரு 2 ஸ்பூனு நெய் விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு பிரியாணிக்கு போடுற எல்லாமே போடணும். கடுகு அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு போடுற அனைத்துமே போடணும். இது இப்போ அப்படியே போடுறேன். இது நல்லா பொரிஞ்சு வரணும். எல்லாமே வெடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். போட்டு அடுத்தது சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். உரித்து நறுக்கி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஒன்று போட்டுருக்கிறேன். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடணும். லைட்டாக அடிப்பிடிக்கிற மாதிரியே இருக்கும். கிண்டணும். இஞ்சி முதல்ல போட்டனால, இஞ்சி பூண்டு போட்டனால அடிப்பிடிக்கிற மாதிரியே இருக்குங்களா, அதனால் நல்லா கிண்டி விடணும். இது தேங்காய் பால் சாதம். வெங்காயம் ஓரளவு கொஞ்சம் இந்த கலரில் வரணும். வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை இருக்கு பார்த்தீங்களா, அதையும் கொடுக்கணும். நம்ம வணக்கவே மனம் தனியாக தெரியும். இதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக நறுக்கி வச்சது இருக்குது, அதை போட போகிறேன். இதை போட்டு நல்லா வணக்கி விடணும். இது நல்லா வேகணும். இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கனால கொஞ்சம் சால்ட்டு போட்டால் தக்காளி ஃபுல்லாக நல்லா வெந்து கொடுக்கும். அதனால் ஒரு அளவாக தான் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க நல்லா வணங்கிருச்சு, பார்த்தாவே தெரியும். தொக்காயிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு போட்டால் சூப்பராக இருக்கும். கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், இது சேர்த்தாலும் நல்லாயிருக்கும். என்கிட்ட கேரட் பீன்ஸ் இல்லாதனால ஆப்ஷனுக்கு பதில் நான் இது போடுறேன். உருளைக்கிழங்கு, பட்டாணி, பச்சை பட்டாணியும் போட்டுக்கலாம். ஒயிட் பட்டாணி விற்பாங்க, அதையும் கூட வாங்கி ஊற வச்சு போடலாம். இப்போ நான் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா கிண்டிட்டு பட்டாணி போடலாம். இது என்ன பட்டாணி பார்த்தீங்கன்னா ஒயிட் பட்டாணி தனியாக இருக்கும், மஞ்சள் பட்டாணி தனியாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரி கடையிலலாம் இதுதான் போடுவாங்க அதிகமாக. அந்த பட்டாணி தான் இது. இந்த பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். பட்டாணி போட்டு நல்லா வணக்கிடணும். இது கூட நீங்கள் எதுவுமே போடக்கூடாது, மஞ்சத்தூள் கிஞ்சத்தூள் எதுவுமே போட்டக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கிட்டு மல்லித்தலை புதினா
நல்லா ஒரு கிண்ணம் நிறைய ஆஞ்சு வச்சுருக்கேன் ரெண்டையுமே. இதை அப்படியே இதில் போட்டு பிரட்டிடணும். கழுவி வச்சுருக்கேன், பிச்சு பிச்சு உள்ளே போட்டுக்கிறேன். என் பசங்கக்கிட்ட ஒரு வேலையும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். என் பசங்கக்கிட்ட வீடியோ போடுறது, அதனால தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நிற்கிற வீடியோ போடலான்னு போட்டுட்ருக்கேன். இன்னும் நான் பேசும்போது அவங்க பேசுவாங்க, சவுண்டு அதிகமாக கேட்கும் வீடியோவில். அதனால் இது பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடாக நைட்டு சாப்பாடுன்னு கேட்டால் நைட்டு சாப்பாடு தான், காலை சாப்பாடுலாம் கிடையாது. இது நைட்டுக்காக செய்வேன். என்ன சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சாதம். பார்த்தீங்கன்னா பிரியாணி மாதிரியே டேஸ்ட்டு கிடைக்கும், ஆனால் இது ஒயிட் பிரியாணி மாதிரி இருக்கும். சிக்கன் இல்லாமல் இது ஒயிட் பிரியாணி மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிக்கடி வாரத்தில் ஒரு நாள் இதை செய்வீங்க. செய்தாது அதெல்லாம் இது கூடயே வணக்கணும். நம்ம நெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் ஊற்றிருக்கனால நல்லா வாடையாக விட்டு நல்ல மணமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா காய் எல்லாமே ஓரளவு வெந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு இப்போ அரிசியை போட்டுடலாம். இந்த காப்பிடியில் ஒரு காப்பிடி ஒரு கை அள்ளி போட்டிருக்க அரிசி. இதுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க தண்ணி வைக்கவே கூடாது. ஒரு சொட்டு தண்ணி கூட இதுக்கு தண்ணி வைக்கக்கூடாது. ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைக்கலாம். அதை மிஞ்சி போனால் 2.25 டம்ளர் வைக்கலாம், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. நான் இப்போ வந்து முழுக்க தேங்காய் பால் தான் சேர்க்க போகிறேன். பார்த்தீங்களா, தேங்காய் பால் இங்கே இருக்குது. தேங்காய் பால் சேர்த்துடலாம். நான் 2 டம்ளர் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே 1 டம்ளர் கூட நான் வைக்க கிடையாது, கொஞ்சம் கூட வைக்கல. கொஞ்சம் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். ரொம்ப அதிகமாக ஊற்றினாலும் பழஞ்சொரு சாப்பாடு நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் சாப்பாடு பார்த்தீங்களா, இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்கவே நல்லாவே சூப்பராக இருக்குது. வெறும் பால் தான். இதில் இப்போ வந்து நம்ம காய் வணக்கையில் தக்காளிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம். இப்போ வந்து சாப்பாட்டுக்கு நம்ம உப்பு போடணும். அதுக்கு நான் உப்பு போடுறேன். உப்பு போட்டதுக்கப்புறம் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு குடிச்சு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுன்னா, இந்த பால் சோறில் வந்து காரமே இருக்காது. இந்த காரத்துக்கோசரம் தான் உப்பு கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. உப்பு கரெக்டாக போட்டால் சாப்பாடு தூக்கலாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் உப்பு மட்டும் கரெக்டாக போட்டுக்கங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா காரத்துக்கோசரம் குழந்தைங்க வந்து காரம் சாப்பிட மாட்டாங்க. நம்ம காரம் சாப்பிட்றதுனால 2 பச்சை மிளகாய் மட்டும் கடைசியாக சாப்பாட்டில் போடணும். முடிஞ்சது. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ வந்து குக்கரை மூடிக்கலாம். விசில் மாட்டிக்கலாம். அவ்வளோதான்.
அவ்வளோதான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு விசில் வரணும். விசில் வந்துருக்கு. இப்போ வந்து சாப்பாடை திறக்கலாம். செம்மையாக இருக்குது. இப்போ வந்து கிளறி விடலாம். சாப்பாடு பாருங்கள், நல்லா அப்படியே பொதுன்னு இருக்குது. பார்த்தாவே தெரியும். அப்படியே நல்லா அடியிலேருந்து பட்டாணி மசாலா எல்லாமே கலரணும். நம்ம போட்டது எல்லாமே அவ்வளோதான். சாப்பிடலாம். நல்லா இருக்கும். ஓகே, சாப்பிடலாம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் சப்போர்ட்.